ஏமா புது பொண்ணு, உங்க மாமியார் எங்கம்மா? எங்க மாமியார் கோயிலுக்கு போய்க்கிறாங்கக்கா. தெரிஞ்சுதாம்மா வந்தேன். ஏமா, நான் உங்க பக்கத்து வீட்டு அக்கா தானே, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா நீ? எங்க மாமியார் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. உன் மாமியார் சொல்றது அப்படியே கேட்ப போல நீ. ஆமாக்கா, மாமியார் பேச்சு கேட்டு தானே ஆகணும். அப்படியெல்லாம் இருக்காதுடி, உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. என்னக்கா சொல்ற? உன் மாமியார் சாதாரண ஆள் கிடையாது, உடம்பு ஃபுல்லா விஷம். நான் டிப்பு அரைக்கும் மாமியாரு. மாமியாரு அவ மாமியாரு என்னென்ன கொடுமை பண்ண தெரியுமா? கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அக்கா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். இந்த வீட்டோட பொறுப்பும் தலைமையில நடக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்பதான் நாளைக்கு நீ இந்த வீட்டுல அதிகாரம் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்கக்கா. இனிமேட்டு ஆட்டத்தை மட்டும் பாருக்கா. என் புருஷன் எப்படிக்கா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருந்தாலும் நான் சொல்றேன். உன் புருஷங்காரன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு கூட்டு வருவாண்டி. காலம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. அந்த பொண்ணு உன் மாமியாரு அம்மானு கூப்பிடுறதும், உன் மாமியாரு மருமகளேன்னு கூப்பிடுறதும் ஒரே கூத்தா இருக்குடி. தாங்கள்ட்ட போட்டு முடிந்து விட்டது. நீ ஒண்ணும் கவலைப்படாதடி. குடும்பம்னா அப்படி இப்படி நடி இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதுக்கா. இப்பவே டைவர்ஸ் வாங்கி வீட்டுக்கு போறேன்க்கா. இப்பவே டைவர்ஸ் வாங்கி வீட்டுக்கு போறேன்க்கா. காலம் வேலை முடிந்தது. அடுத்த குடும்பத்தை கலைக்கு போமா? ஏமா புது பொண்ணு, உங்க மாமியார் எங்கம்மா? எங்க மாமியார் கோயிலுக்கு போய்க்கிறாங்கக்கா. தெரிஞ்சுதாம்மா வந்தேன். ஏமா, நான் உங்க பக்கத்து வீட்டு அக்கா தானே, எங்கிட்ட எல்லாம் பேச மாட்டியா நீ? எங்க மாமியார் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. உன் மாமியார் சொல்றது அப்படியே கேட்ப போல நீ. ஆமாக்கா, மாமியார் பேச்சு கேட்டு தானே ஆகணும். அப்படியெல்லாம் இருக்காதுடி, உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. என்னக்கா சொல்ற? உன் மாமியார் சாதாரண ஆள் கிடையாது, உடம்பு ஃபுல்லா விஷம். நான் டிப்பு அரைக்கும் மாமியாரு. மாமியாரு அவ மாமியாரு என்னென்ன கொடுமை பண்ண தெரியுமா? கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள். அக்கா உன் நல்லதுக்கு தாண்டி சொல்லுவேன். இந்த வீட்டோட பொறுப்பும் தலைமையில நடக்கிற மாதிரி பாத்துக்கோ. அப்பதான் நாளைக்கு நீ இந்த வீட்டுல அதிகாரம் பண்ண முடியும். கரெக்டா சொன்னீங்கக்கா. இனிமேட்டு ஆட்டத்தை மட்டும் பாருக்கா. என் புருஷன் எப்படிக்கா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை இருந்தாலும் நான் சொல்றேன். உன் புருஷங்காரன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு அடிக்கடி வீட்டுக்கு கூட்டு வருவாண்டி. காலம் வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. அந்த பொண்ணு உன் மாமியாரு அம்மானு கூப்பிடுறதும், உன் மாமியாரு மருமகளேன்னு கூப்பிடுறதும் ஒரே கூத்தா இருக்குடி. தாங்கள்ட்ட போட்டு முடிந்து விட்டது. நீ ஒண்ணும் கவலைப்படாதடி. குடும்பம்னா அப்படி இப்படி நடி இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியாதுக்கா. இப்பவே டைவர்ஸ் வாங்கி வீட்டுக்கு போறேன்க்கா. இப்பவே டைவர்ஸ் வாங்கி வீட்டுக்கு போறேன்க்கா. காலம் வேலை முடிந்தது. அடுத்த குடும்பத்தை கலைக்கு போமா?